Hi friends, welcome to Albina Chem Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CSIR நெட் எக்ஸாம்ஸ்ல கேட்ட கிளஸ்டர் காம்பவுண்ட்ஸ் டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். வாங்க கொஸ்டினுக்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The number of valence electron provided by ruthenium carbonyl fragment towards cluster bonding is நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் கிளஸ்டர் பாண்டிங்ல எவ்வளவு இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறது கேக்குறாங்க. சோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். பாருங்க, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்விங் இன் மெட்டல் கிளஸ்டர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் 12. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா ருத்தீனியத்துக்கு அது ஒரு D6 சிஸ்டம். சோ 6 + 2 8 எலக்ட்ரான்ஸ் plus 3 கார்போனைலுக்கு 3 × 2 6 எலக்ட்ரான், டோட்டலா 14 எலக்ட்ரான்ஸ், டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான். சோ இதுல இருந்து 12 கழிச்சிட்டோம்னா நமக்கு 2 கிடைக்குது. சோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் provided for cluster bonding is 2. சோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. using Vaday's rule predict the structure type of C2B5H7. சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கார்பனை வந்து BH ஈக்குவலண்டா எடுத்துக்கணும். சோ ரெண்டு கார்பன் இருக்குது. சோ ரெண்டு BH இருக்கிறதா கன்சிடர் பண்ணலாம். சோ அப்ப டோட்டல் BH உடைய கவுண்ட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா B7H9 வரும். அதுல B7 க்கு ஈக்குவலண்டான ஹைட்ரஜனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா B7H7 மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாம் சார்ஜா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா B7H7 2- வந்துடும். So n plus 2 அப்படினாலே closer structure. So BnHn plus 2 அப்படின்னு வந்தாலே closer structure. So ரெண்டு ஹைட்ரஜன் வெளியே போய் இருக்கிறதுனால ரெண்டு ஹைட்ரஜன் உள்ள இருந்ததுக்கு சமம். So இது வந்து BnHn plus 2 ஸ்ட்ரக்சரை இது ஃபாலோ பண்ணுது. So இது வந்து ஒரு closer type structure. So option 2 தான் கரெக்டான ஆன்சர். Next question பாருங்க. The total number of vertices in metal cluster, ruthenium metal carbonyl ரெண்டு கொடுத்திருக்காங்க, ஒரு ஆஸ்மியம் கார்போனைல் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதோட vertices பாத்தீங்கன்னா 6, 5 and 5 respectively. The predicted structure of these complexes respectively are. சோ இந்த மூணு மெட்டல் கிளஸ்டர் உடைய vertices கொடுத்திருக்காங்க. இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேக்குறாங்க. எப்பொழுது மெட்டல் கிளஸ்டர் கொடுத்துட்டாங்களோ அப்பமே நமக்கு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணா அந்த மெட்டல் கிளஸ்டருடைய ஸ்ட்ரக்சரை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். வாங்க செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ருத்தீனியம் கார்போனைல் காம்ப்ளெக்ஸ், அதுல டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா 6 ருத்தீனியம் இருக்குது. சோ 6 × 8 பிளஸ் கார்பனுக்கு 4 எடுத்துக்கலாம், பிளஸ் கார்போனைலுக்கு 17 × 2. சோ டோட்டலா 86 வந்து டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் TEC. பாலிஹெட்ரல் எலக்ட்ரான் கவுண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் மைனஸ் n × 12, அதுதான் பாலிஹெட்ரல் எலக்ட்ரான் கவுண்ட். அந்த மைனஸ் nங்கிறது ருத்தீனியம். சோ 6 × 12 போட்டா நமக்கு டோட்டலா வந்து 14 வருது. சோ இந்த பாலிஹெட்ரல் எலக்ட்ரான் கவுண்ட் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 14 டிவைடட் பை 2 = 7 வருது. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 7 வருது. இந்த 7 வந்து எந்த பேட்டர்ன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா n+1 பேட்டர்ன்ல வருது. அதாவது n வந்து 6ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 6ங்கிறது நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம். சோ நம்பர் ஆஃப் மெட்டல் ஆட்டம் 6. சோ அந்த 7ல 6 கழிச்சிட்டா மீதி 1 வருது. சோ n+1 பேட்டர்ன்ல இது வர்றதுனால இது வந்து க்ளோசர் ஸ்ட்ரக்சர். இப்படியும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா the total electron count 86 வருது இல்லைங்களா, அந்த 86ல எத்தனை 14 இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா 14n plus 2 வந்தா க்ளோசோ, 14n plus 4 வந்தா நீடோ, 14n plus 6 வந்தா அராக்னோ அப்படின்னு ரூல் சொல்லுது. சோ 86ல நமக்கு இந்த எத்தனை 14 இருக்குது, 14n. n வந்து இங்க 6 இருக்கிறதுனால 14 × 6 போட்டீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 84 வரும். சோ 84 86ல போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கு, 2 இருக்கு. சோ அப்ப இது எந்த ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 14n plus 2 ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணுது. சோ இது வந்து ஒரு க்ளோசர் ஸ்ட்ரக்சர். சோ இந்த பேட்டர்ன்லயும் கண்டுபிடிக்கலாம்.
பட் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் கண்டுபிடிச்ச உடனே டைரக்டா அந்த வேல்யூல இருந்தே அது வந்து குளோசோவா, நிடோவா, அராக்னோவா, ஹைப்போவா அப்படிங்கறத சொல்லிட முடியும். அப்படி இல்லாம இந்த ஃபார்முலா நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் மைனஸ் n இன்டு 12 டிவைடட் பை 2. அதான் இந்த ஃபார்முலா. வாங்க நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஆஸ்மியம் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் 8 இன்டு 5 பிளஸ் கார்பனுக்கு 4 பிளஸ் 15 இன்டு 2 கார்பனைலுக்கு டோட்டலா 74 வருது. ஆஸ்மியம் 5 மாலிகூல் இருக்குது. ஸோ 14n அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 4ன்னு சொல்லும்போது என்ன வரும் அப்படின்னா 70 வந்துடும். ஸோ 70 பிளஸ் 4 அதாவது 14n பிளஸ் 4 பேட்டர்ன் இது ஃபாலோ பண்ணுது. ஸோ இது வந்து நிடோ ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி 14n பிளஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இதை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல நிடோன்னு இது வந்துடுச்சு. இல்ல நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலாவிலையும் கண்டுபிடிக்கலாம். அதுல கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வருதுன்னா 7 வருது. ஸோ 7ல n வந்து கழிச்சிட்டோம்னா 5 கழிச்சிட்டோம்னா 2 இருக்குது. ஸோ n+2 ஃபார்முலா இது ஒபே பண்ணதுனால இது நிடோன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ருத்தீனியம் காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் 5 ருத்தீனியம் இருக்குது. ஸோ 5 இன்டு 8 பிளஸ் கார்பனுக்கு 4 பிளஸ் 16 கார்போனைலுக்கு 16 இன்டு 2 டோட்டலா 76. 76ல 14n+2 ரூலை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா n வந்து இங்க வந்து 5. ஸோ 5 இன்டு 14 என்ன வரும் அப்படின்னா 70 வரும். ஸோ 14n+6 ரூலுக்கு இது ஒபே பண்ணுது. ஸோ இது அராக்னோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அப்படி சொல்லலாம். அப்படி இல்லை இது நம்மளுடைய ரெகுலர் ஃபார்முலால நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் வந்து 76 மைனஸ் n இன்டு 12. n வந்து 5 இன்டு 12 60. ஸோ 76 மைனஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 16 வருது. 16 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 8 வருது. ஸோ 8ல n 5 கழிச்சிட்டோம்னா என்ன வரும் அப்படின்னா n+3 ஃபார்முலாக்கு இது ஒபே பண்ணுது. ஸோ இது வந்து அராக்னோ ஸ்ட்ரக்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அக்கார்டிங் டு வேடேஸ் ரூல் anion C2B9H12- adopts ஒரு கார்போரேன் கொடுத்திருக்காங்க. வேடே ரூல் யூஸ் பண்ணி அவருடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்போ நம்ம கார்பனை எதுக்கு ஈக்குவலண்டா எடுத்துக்கலாம்னா BH க்கு ஈக்குவலண்டா எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா B2H2B9H12- வரும். டோட்டல் போரன் ஹைட்ரஜனையும் நம்ம டோட்டலா கவுண்ட் பண்ணோம்னா B11H14- வரும். BH யூனிட் டோட்டலா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா B11H11 இருக்குது. மீதி 3 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. சோ அத நம்ம ஆனியானா எடுத்துக்கிட்டோம்னா B11H11 4- வந்துரும். சோ இது n+4 ஃபார்முலா ஒபே பண்ணுது. சோ n+4 ஃபார்முலா இது ஒபே பண்ணிச்சுனா இது வந்து நிடோ. n+2 க்கு பண்ணிச்சுனா க்ளோசோ, n+4 க்கு ஒபே பண்ணிச்சுனா நிடோ, n+6 க்கு ஒபே பண்ணிச்சுனா அராக்னோ, n+8 க்கு ஒபே பண்ணிச்சுனா ஹைப்போ. சோ நமக்கு நிடோ ஸ்ட்ரக்சர். சோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. among the following which is not isolable pair. சோ இதுக்கு என்ன பண்ணனும்? 4 காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு 10ல இருந்து அதை கழிச்சுக்கணும். கழிச்சிட்டு மீதி வரக்கூடிய யூனிட்டும் கரஸ்பாண்டிங் பேர்ல இருக்கக்கூடிய டோட்டல் எலக்ட்ரான் கவுண்டும் ஈக்குவலா இருக்குதான்னு செக் பண்ணணும். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோபால்ட் காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறோம். ஆப்ஷன் 3ல கொடுத்திருக்கிறது எடுத்துக்கிறோம். கோபால்ட் கார்பனைல் எடுத்துக்கிறோம். கோபால்ட் பாத்தீங்கன்னா சோ ஒரு D7 சிஸ்டம். சோ 7+2 9 எலக்ட்ரான் அது டொனேட் பண்ணும். பிளஸ் 3 கார்பனைல் பாத்தீங்கன்னா 3 × 2 சோ 6 எலக்ட்ரான். 9+6 வந்து 15. டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 15 வருது. இதுல 10 கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 5 வரும். சோ இந்த 5 எலக்ட்ரானுக்கு வந்து another molecule அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான் 5 இருந்துச்சுன்னா அது ஐசோலோபல் நம்ம எடுத்துப்போம். 5 இல்லனா நம்ம ஐசோலோபல் எடுத்துக்க மாட்டோம். சோ கோபால்ட் கார்பனைல்ல வேலன்ஸ் எலக்ட்ரான் 15 இருக்குது. ஐசோலோபல் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணனும்னா இந்த 15ல இருந்து 10 கழிச்சிரணும். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ல இருந்து 10 கழிச்சு மீதி என்ன வருதோ அதான் ஐசோலோபல் எலக்ட்ரான்ஸ். சோ அப்ப நமக்கு என்ன வருதுங்க? 5 தான் வருது. அதோட பேர் அவங்க கொடுத்திருக்கிறது R2SI கொடுத்திருந்தாங்க. அதுல சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 பிளஸ் R2 ரெண்டு லிகண்ட் வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். டோட்டலா 6 எலக்ட்ரான். சோ கோபால்ட் கார்பனைலுடைய ஐசோலோபல் எலக்ட்ரான் 5
இந்த அல்கைல் லித்தியத்துடைய ஐசோலோபல் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 6. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகல. ஸோ இட் இஸ் நாட் ஐசோலோபல். அடுத்து மேங்கனீஸ் கார்பனைல் எடுத்துங்க. ஸோ அது ஒரு D5 சிஸ்டம். ஸோ 7 எலக்ட்ரான் பிளஸ் 5 கார்பனைல் வந்து 10 எலக்ட்ரான். டோட்டலா 17 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுல இருந்து 10 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7 எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும், ஐசோலோபல் எலக்ட்ரான்ஸ். ஸோ மெத்தில் அதுக்கு கரஸ்பாண்டிங் பேர் கொடுத்துருக்காங்க. கார்பனுக்கு 4 எலக்ட்ரான், 3 ஹைட்ரஜனுக்கு 3 எலக்ட்ரான், டோட்டலா வந்து 7 எலக்ட்ரான். ஸோ மேங்கனீஸ் கார்பனைலுடைய ஐசோலோபல் எலக்ட்ரானும் மெத்திலுடைய எலக்ட்ரானும் கரெக்டா இருக்கிறதுனால இது வந்து ஐசோலோபல் பேர் நம்ம சொல்லலாம். அடுத்து அயன் டெட்ரா கார்போனைல். அயன் வந்து ஒரு D6 சிஸ்டம். ஸோ 8 எலக்ட்ரான் பிளஸ் 4 கார்பனைலுக்கு 8 எலக்ட்ரான், டோட்டலா 16 எலக்ட்ரான் வருது. 10 கழிச்சிட்டோம் அப்படின்னா ஐசோலோபல் எலக்ட்ரான் வந்து 6 வருது. பேர் வந்து ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அதோடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 தான். ரெண்டுமே மேட்ச் ஆகிறதுனால இது வந்து ஐசோலோபல் பேர்னு சொல்லலாம். சிமிலர்லி மேங்கனீஸ் கார்பனைல் பாத்தீங்கன்னா 17 வேலன்ஸ் எலக்ட்ரான் வருது. 10 கழிச்சா 7 எலக்ட்ரான் ஐசோலோபல் எலக்ட்ரான். RS உடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா சல்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 பிளஸ் R வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், டோட்டலா 7. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் இங்க 7 வருது. ஐசோலோபல் எலக்ட்ரான் மேங்கனீஸ் பென்டா கார்பனைலுக்கு வந்து 7 வந்துச்சு. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆகிறதுனால இது வந்து ஐசோலோபல் சொல்லலாம். ஸோ ஆன்சர் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி காம்பவுண்ட் ரீனியம் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. having a configuration of sigma square 5,4 del 2 del star 2 can be oxidized to M plus and M2 plus. The formal metal order, metal bond order in M, M plus and M2 plus respectively are. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. அது மெட்டலா இருக்கும்போது ஒரு எலக்ட்ரான் வெளியே போனதுக்கு அப்புறம் 2 எலக்ட்ரான் வெளியே போனதுக்கு அப்புறம் அதோட பாண்ட் ஆர்டர் என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதோட கான்ஃபிகரேஷன் கொடுத்திருக்காங்க. சோ என்ன பண்ணனும், மாலிகுலர் ஆர்பிட்டால் டயகிராம் வரைஞ்சி அதுல இருந்து நம்ம பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். வாங்க செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சிக்மால வந்து 2 எலக்ட்ரான், பை பாண்டிங்ல வந்து 4 எலக்ட்ரான், அப்புறம் டெல் பாண்டிங். இந்த டெல் பாண்டிங்கிறது என்ன அப்படின்னா d ஆர்பிட்டாலும் d ஆர்பிட்டாலும் மெர்ஜ் ஆகி கிடைக்கக்கூடிய ஆர்பிட்டால் தான் டெல் ஆர்பிட்டால். சோ அதுக்கு அப்புறம் டெல் ஸ்டார் அதோட ஆன்டி பாண்டிங், கரஸ்பாண்டிங் ஆன்டி பாண்டிங் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா டோட்டலா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சிக்மால 2 எலக்ட்ரான், பைல வந்து 4 எலக்ட்ரான், டெல்ல வந்து 2 எலக்ட்ரான், டெல் ஸ்டார்ல வந்து 2 எலக்ட்ரான். சோ பாண்டிங்ல 8 எலக்ட்ரான் இருக்குது, ஆன்டி பாண்டிங்ல 2 எலக்ட்ரான் இருக்குது. சோ 8 minus 2 divided by 2 is equal to 3 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். சோ பாண்ட் ஆர்டர் 3 ஃபார் மெட்டல் காம்ப்ளெக்ஸ். அடுத்து M பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா டெல் ஸ்டார்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியே போய்டும். சோ 8 minus 1 divided by 2, சோ பாண்ட் ஆர்டர் 3.5 வரும். அதே போல M plus 2 னா டெல் ஸ்டார்ல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் வெளியே போய்டும். சோ 8 by 2 is equal to பாண்ட் ஆர்டர் 4 னு கிடைக்கும். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The total valence electron count and the structure type adopted by the complex. அயன் கார்பனைல் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. என்ன கேக்குறாங்க, டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஒரு ஸ்ட்ரக்சரும் கேக்குறாங்க. சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா அயனுக்கு வந்து ஒரு D6 சிஸ்டம். சோ 6 plus 2 8 எலக்ட்ரான், 5 அயன் இருக்கிறதுனால 5 into 8 plus 15 கார்பனைல் இருக்குது, 15 into 2 plus கார்பனுக்கு வந்து 4. சோ டோட்டலா வந்து 74 வேலன்ஸ் எலக்ட்ரான் வருது. இந்த 74 வேலன்ஸ் எலக்ட்ரானை 14n plus யூஸ் பண்ணலாம். நம்ம 74ல எத்தனை 14 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 514 இருக்குது. 514 என்ன வரும் அப்படின்னா 70 வரும். சோ 70 plus 4 அதாவது 14n plus 4 ஃபார்முலாக்கு இது ஒபே பண்றதுனால இது வந்து நிடோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத நம்ம சொல்லிர முடியும். அது ஒரு பேட்டர்ன். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம நார்மலா கண்டுபிடிக்கக்கூடிய பேட்டர்ன்ல கண்டுபிடிக்கிறதா இருந்தா டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 74, polyhedral electron count is equal to total electron count minus n into 12. என்னங்கிறது இங்க 5. so 5 into 12 is equal to 60 வருது. 74 minus 60 is equal to 14. 14 divided by 2 is equal to 7. 7ல வந்து n வந்து 5 ங்க. so 5 கழிச்சிட்டோம்னா மீதி 2 வருது. so n plus 2 பேட்டர்ன்ல இது வர்றதுனால இது ஒரு நிடோ. so ஆப்ஷன் 1 தான் கரெக்ட்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Intense band at 15,000 centimeter inverse in the UV visible spectrum of rhenium complex is due to the transition. rhenium complex கொடுத்திருக்காங்க. UV visible spectrum அதுக்கு எங்க கிடைக்குது intense band அப்படினு பாத்தீங்கன்னா 15,000 centimeter inverseல கிடைக்குதுன்னு சொல்றாங்க. அப்படினா அதுல என்ன ட்ரான்சிஷன் எடுத்துக்கணும், 5 to 5 ஸ்டாரா, del to del ஸ்டாரா, del to pi ஸ்டாரா, pi to del ஸ்டாரா அப்படினு கேக்குறாங்க.
இதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு டிரான்சிஷனுக்கும் என்ன மோலார் அப்சார்ப்டிவிட்டிஸ் இருக்கும், Emax வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். N2 5 ஸ்டாருக்கு பாத்தீங்கன்னா 10 to 100 லிட்டர் per mole per சென்டிமீட்டர்ல அதோட அப்சார்ப்ஷன் இருக்கும். 5 to 5 ஸ்டாருக்கு பாத்தீங்கன்னா 1000 to 10,000ல இருக்கும். டெல் டு டெல் ஸ்டார் பாத்தீங்கன்னா கிரேட்டர் than 10,000 லிட்டர் per mole per சென்டிமீட்டர் இருக்கும். சோ இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா இங்க நடக்கக்கூடிய டிரான்சிஷன் வந்து டெல் டு டெல் ஸ்டார் டிரான்சிஷன். இந்த டெல் ஸ்டார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிக்மா பாண்ட் நமக்கு தெரியும், பை பாண்ட் நமக்கு தெரியும். டெல் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு மெட்டல் டி ஆர்பிட்டால் கம்பைன் ஆகும்போது உருவாகக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டால் தான் டெல் ஆர்பிட்டால். சோ கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். சோ எப்படி இந்த எக்ஸைட்டேஷன் நடக்குது பாருங்க. இந்த ரைட் சைடுல டி ஆர்பிட்டால் ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா dxy, dxz, dyz, dz2 இந்த ஆர்பிட்டால்லாம் இருக்குது. அதுல ரெண்டு z2 ஆர்பிட்டால் ரெண்டு மெட்டலுக்கு இடையில இருக்கக்கூடிய z2 ஆர்பிட்டால் வந்து கம்பைன் ஆச்சுன்னா சிக்மா பாண்டிங், yz, xz கம்பைன் ஆச்சுன்னா பை பாண்டிங், xy கம்பைன் ஆச்சுன்னா டெல் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. சோ நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் எப்படி செப்பரேட் ஆகுது பாருங்க. B4N+ Re2Cl8 இந்த மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸா செப்பரேட் ஆகுது. அதோட ஸ்ட்ரக்சர் இதுல கொடுத்திருக்கிறோம். ரீனியம் ஹாலைடோட ஸ்ட்ரக்சர். பாண்டிங் மோட் அண்ட் ஆன்டி பாண்டிங் மோட் கொடுத்திருக்கிறோம். பாண்டிங் மோட்ல வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுல டெல்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால், அது டெல் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு எக்ஸைட் ஆகுது. அதான் டெல் டு டெல் ஸ்டார் எக்ஸைட்டேஷன். இதுக்கு தான் 15,000 சென்டிமீட்டர் இன்வர்ஸ் லிட்டர் per mole per சென்டிமீட்டர் அப்சார்ப்டிவிட்டி நமக்கு தேவைப்படுது. சோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி நம்பர் ஆஃப் மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் இன் இரிடியம் கார்போனைல் இஸ். சோ ஒரு இரிடியம் கார்போனைல் கொடுத்திருக்காங்க. மெட்டல் மெட்டல் பாண்ட் கேக்குறாங்க. நமக்கு தெரியும் மெட்டல் மெட்டல் பாண்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சு 18 into n டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் டிவைடட் பை 2 போட்டா மெட்டல் மெட்டல் பாண்ட் எத்தனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 60 வருது. சோ n into 18 சொல்லும்போது n வந்து இங்க வந்து 4 நம்பர் ஆஃப் மெட்டல். சோ 4 into 18 minus 60 is equal to 12 வருது. 12 by 2 is equal to 6 வருது. சோ 6 மெட்டல் மெட்டல் பாண்ட் இந்த இரிடியம் கார்போனைல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்குது. இதான் அந்த இரிடியம் கார்போனைலுடைய ஸ்ட்ரக்சர். சோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி கிளஸ்டர் ஹேவிங் அரக்னோட் டைப் ஸ்ட்ரக்சர் இஸ். சோ 4 கிளஸ்டர் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த கிளஸ்டர் வந்து அரக்னோட் டைப் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி ஆஸ்மியம் கார்போனைல் காம்ப்ளெக்ஸ் அதான் வந்து அரக்னோ டைப் ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 ஆஸ்மியம் இருக்குது. ஒரு ஆஸ்மியத்துக்கு வந்து அவுட்டர் எலக்ட்ரான் வந்து 6 எலக்ட்ரான். சோ 6 + 2 8 எலக்ட்ரான் இருக்கும் டோட்டலா வேலன்ஸ் எலக்ட்ரான். சோ 8 into 3 plus 12 into 2 is equal to 48. சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ல இருந்து n into 12 n அப்படிங்கிறது வந்து 3 into 12 வந்து பாத்தீங்கன்னா 36. சோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ல இருந்து 36 கழிச்சிட்டோம்னா 12 வருது. 12 divided by 2 போட்டீங்கன்னா 6 வருது. சோ இந்த 6ல n கழிச்சிட்டீங்கன்னா n வந்து ஆஸ்மியம் 3 ஆஸ்மியம் மாலிகுல் இருக்குது. ஆஸ்மியம் ஆட்டம் இருக்குது. சோ 6ல 3 போயிடுச்சுன்னா 3 தான் ரிமைனிங் இருக்குது. சோ n+3 பேட்டர்ன் இது ஃபாலோ பண்றதுனால இது ஒரு அரக்னோ டைப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். 14 n+ ரூலை யூஸ் பண்ணி இத சொல்ல முடியும். உதாரணத்துக்கு 48 வருது. 48ல n வந்து எத்தனை 3. சோ 3 into 14 எவ்வளவு 42. சோ 42 plus 6 இருக்குது. 48ல 42 போயிடுச்சுன்னா +6. சோ 14n+6 ஃபார்முலாவை இது ஒபே பண்றதுனால இது வந்து அரக்னோ டைப். 14n+2 னா க்ளோசோ, 14n+4 னா நிடோ, 14n+6 னா அரக்னோ. சோ இது 14n+6 ஒபே பண்றதுனால இது அரக்னோன்னு சொல்லலாம் 14n+ ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. இல்ல நம்ம நார்மலா கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பேட்டர்ன்ல கண்டுபிடிச்சாலும் n+3 னா அரக்னோ டைப். சோ கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி நம்பர் ஆஃப் மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் இன் தி டைமர். சோ ரெண்டு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ டோட்டல் நம்பர் ஆஃப் மெட்டல் மெட்டல் பாண்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க. சோ நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படினா டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சைக்ளோபென்டாடைனைலுக்கு ஒரு 5, அயனுக்கு ஒரு 8, கார்போனைலுக்கு வந்து ஒரு 2, நைட்ரோசைலுக்கு வந்து ஒரு 3. சோ டோட்டலா 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வருதுன்னா 36 வருது. இத ஃபார்முலால அப்ளை பண்ணோம் அப்படினா n into 18. n வந்து இங்க வந்து
2. So 2 into 18 minus 36 is equal to 36 minus 36 is equal to 0 வருது. So metal bond வந்து 0. Next complex பாத்தீங்கன்னா molybdenum complex, cyclopentadienyl ஒரு 5, molybdenum ஒரு 6, carbonyl வந்து 3 into 2 6. So total 2 into multiply பண்ணா நமக்கு வந்து 34 வருது. Next n வந்து இங்க 2. So 2 into 18 minus 34 is equal to நமக்கு என்ன வருது அப்படின்னா 2 வருது. So divided by 2 போட்டீங்கன்னா என்ன வருது அப்படின்னா 1 வருது. So metal bond வந்து 1 தான் இருக்குது. So first complexல metal bond வந்து 0, second வந்து second complexல வந்து ஒரு metal bond இருக்குது. So option 4 தான் கரெக்டான ஆன்சர். Next question பாருங்க. The cluster type and geometry of the species rhodium complex கொடுத்திருக்காங்க. So 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கணும். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா ரோடியத்துக்கு வந்து இது ஒரு D7 சிஸ்டம். So 7 plus 2 9 எலக்ட்ரான். So 9 ரோடியம் இருக்கிறதுனால 9 into 9 plus பாஸ்பரஸ் 5 எலக்ட்ரான் கொடுக்கும். plus 21 கார்போனைல் 21 into 2 plus 2 சார்ஜ் இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான்ஸ். டோட்டலா 130 வருது. 130ல எத்தனை 14s இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 14s இருக்குது. So 14n plus 4 பேட்டர்னை இது வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு நிடோ ஸ்ட்ரக்சர். ஸோ அண்ட் இதோடைய ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா பைகேப்டு ட்ரைகோனல் பிரிசம். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி நம்பர் ஆஃப் நிக்கல் பாண்ட்ஸ் இன் ஒரு நிக்கல் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் உங்களுக்கு ஒபே பண்ணுதுன்னு சொல்றாங்க. மெட்டல் பாண்ட் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். n into 18 minus total valence electron divided by 2. So total valence electron பாத்தீங்கன்னா cyclopentadienyl ஒரு 5 எலக்ட்ரான், நிக்கலுக்கு வந்து 10 எலக்ட்ரான். அதுக்கு அப்புறமா mu ppH கொடுத்திருக்காங்க. எப்பவுமே மியூங்கிறது பிரிட்ஜ்டு பாண்ட மென்ஷன் பண்ணும். மியூ 1 இருந்துச்சுன்னா 2 எலக்ட்ரான் எடுத்துக்கணும், 2 இருந்துச்சுன்னா 4 எலக்ட்ரான் எடுத்துக்கணும், 3 இருந்துச்சுன்னா 6 எலக்ட்ரான் எடுத்துக்கணும். ஸோ இங்க மியூ 1 தான் இருக்குது, அதனால 2 எலக்ட்ரான் எடுத்துக்கணும். ஓவராலா இந்த எல்லாத்தையுமே வந்து 2 into மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் வெளியே 2 இருக்கிறதுனால. ஸோ டோட்டலா 38 எலக்ட்ரான்ஸ் வருது. n பாத்தீங்கன்னா இங்க வந்து 2. ஸோ 2 into 18 minus 36 divided by 2 போட்டீங்கன்னா 0 வருது. ஸோ மெட்டல் பாண்ட் வந்து இங்க கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தி கிளஸ்டர் டைப் ஆஃப் அயன் கார்போனைல் அண்ட் கோபால்ட் கார்போனைல்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டு கார்போனைல், அயன் கார்போனைல் அண்ட் கோபால்ட் கார்போனைல் கொடுத்து அதோடைய கிளஸ்டர் டைப் கேட்கறாங்க. ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் நமக்கு தெரியணும். அயன் கார்போனைல் பார்த்தீங்கன்னா அயன் வந்து ஒரு டிசி சிஸ்டம். ஸோ 8 எலக்ட்ரான், 5 அயன் இருக்கிறதுனால 5 into 8, 14 கார்போனைல் இருக்கிறதுனால 14 into 2, ஒரு நைட்ரஜன் இருக்கிறதுனால 5, ஒரு சார்ஜ் இருக்கிறதுனால +1, டோட்டலா 74 வருது. இந்த 74ல எத்தனை 14s இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 14s இருக்குது. ஸோ 14n + 4 ரூலை இதை ஃபாலோ பண்றதுனால இது நிடோ ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் கோபால்ட் கார்போனைல். ஸோ இது வந்து ஒரு D7 சிஸ்டம். ஸோ டோட்டலா 9 எலக்ட்ரான், 6 கோபால்ட் இருக்கிறதுனால 6 into 9 பிளஸ் 13 கார்போனைல் இருக்கிறதுனால 13 into 2 பிளஸ் ஒரு நைட்ரஜன் இருக்கிறதுனால ஒரு 5 பிளஸ் ஒரு சார்ஜ் இருக்கிறதுனால +1, டோட்டலா 86. ஸோ இதுல வந்து எத்தனை 14 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 14s இருக்குது. ஸோ 14n + 4 பேட்டர்னை வந்து இது ஃபாலோ பண்ணுது. ஸோ இதுவும் நிடோ ஸ்ட்ரக்சர். ஸோ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இதுவரை வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.